வரும் ஞாயிற்றுக்கிழமை இறைக்கருணையின் திருவிழா கொண்டாடப்படுகிறது. நாம் பெரும்பாலும் இதனை கருணை திருவிழா என்று அழைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதனை அவ்வாறு மட்டும் அழைக்க வேண்டாம் என்று ஒரு குறிப்பான கட்டளையை வழங்கியுள்ளார். இது இறைக்கருணையின் திருவிழா என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். இது இறைக்கருணை, வெறும் மனித கருணை அல்ல. கடந்த 2000ஆம் ஆண்டில்தான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த திருவிழாவை திருச்சபை முழுமைக்கும் அறிவித்தார். புனித ஃபவுஸ்டினாவுக்கு வழங்கப்பட்ட வெளிப்பாடுகளின் அடிப்படையில் திருத்தந்தை இதனை புதிய மில்லினியத்திற்கும் அதற்கப்பாலுக்கும் ஒரு உலகளாவிய திருவிழாவாக நிலைநாட்டினார். இந்த வழிபாட்டு திருவிழா நிறுவப்பட்ட போது ஆண்டவரின் அறிவுறுத்தல் தெளிவாக இருந்தது. புனித வெள்ளிக்கிழமையன்று நாம் இயேசுவின் சிலுவை மரணத்தை தியானிக்கிறோம். பின்னர் உயிர்ப்பு ஞாயிறன்று அவர் நம்மை விடுவிக்க எவ்வாறு உயிர்த்தெழுந்தார் என்பதை தியானிக்கிறோம். இறைக்கருணை திருவிழா என்பது இந்த 2 நிகழ்வுகளின் உன்னதமான கனியாகும். இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பின் நேரடி விளைவாக புனித யோவான் ஒரு ஆழமான மர்மத்தை கண்டார். ஒரு போர்வீரன் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்துவதைக் கண்டார். அந்த காயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. அந்த திருவசனத்தை மேற்கோள் காட்டி இயேசு புனித ஃபவுஸ்டினாவிடம் கூறினார், என் இதயத்திலிருந்து மனிதகுலம் முழுமைக்காகவும் இரத்தமும் தண்ணீரும் ஊற்றாக பெருகியது. ஒரு ஆன்மா இதில் தஞ்சம் புகும்போது, இதனை அவர்கள் நம்பும்போது அவர்கள் முழுமையான மன்னிப்பை பெறுகிறார்கள். இயேசு மனிதகுலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர்த்த போது இறைக்கருணை இவ்வுலகின் மீது பொழியப்பட்டது. இந்த திருவிழாவிற்கான மிக எளிய அழகான விளக்கம் இதுதான். இதனால்தான் உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே இதனை கொண்டாட வேண்டும் என்று இயேசு கேட்டுக்கொண்டார். இதன் தர்க்கம் இதுதான். புனித வாரம் முழுவதும் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பை பற்றி நாம் தியானித்த பிறகு அந்த அளவற்ற கருணை அந்த அருளை பெற்ற ஆன்மாவிற்குள் நேரடியாக பாய்கிறது. இங்கே 2 வார்த்தைகள் மிக முக்கியமானவை: விசுவாசம் மற்றும் நம்பிக்கை. இயேசுவின் புண்ணியங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும் ஆன்மாக்களுக்குள் அந்த அளவற்ற கருணை பாய்கிறது. இது வெறும் ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டாயம். விசுவாசம் கொண்ட ஆன்மாவால் மட்டுமே இந்த திருவிழாவை கொண்டாட தன்னை திறந்து கொடுக்க முடியும். இயேசுவின் சிலுவை மரணத்தை விசுவசிக்காத ஒரு ஆன்மாவிற்கு செல்வதற்கு வழியே இல்லை. அந்த விசுவாச அடித்தளம் இல்லாமல் பொழியப்படும் அருளுக்கு இதயம் மூடப்பட்டே இருக்கும். அதனால்தான் இயேசு இறைக்கருணை படத்தை பற்றிய சில குறிப்பான வழிமுறைகளை வழங்கினார். அவரது இதயத்திலிருந்து 2 கதிர்கள் புறப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ஒன்று சிவப்பு நிற கதிர், மற்றொன்று வெண்மையான கதிர். சிவப்பு கதிர் திரு இரத்தத்தையும் வெண்மையான கதிர் திரு நீரையும் குறிக்கிறது. ஆண்டவரின் பிளக்கப்பட்ட இதயத்திலிருந்து வழியும் கருணையில் ஒரு மனிதர் விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும்பொழுது அவர் பாவங்களிலிருந்து முழுமையான விடுதலையை பெறுகிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான உண்மை உள்ளது. இந்த படத்தின் கீழே இயேசுவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்ற வார்த்தைகள் எப்போதும் எழுதப்பட வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தினார். சிந்தித்து பாருங்கள், இந்த திருவிழாவின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நம்பிக்கை என்ற அந்த ஒரு எளிய வார்த்தையில்தான் அடங்கியிருக்கிறது. ஆகவே இன்று நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே அவரை நம்புகிறீர்களா? இயேசுவிடம் தஞ்சம் புகுகிறீர்களா? விண்ணகத்தின் அனைத்து அருள்களும் அந்த ஒரு நம்பிக்கையில்தான் அடங்கியுள்ளன. இப்போது நாம் இதற்கு எப்படி தயாராக வேண்டும்? ஜூன் 29, 2002 அன்று வத்திக்கான் திருச்சபையின் மைய இதயம் இந்த திருவிழாவிற்கு தயாராவதற்கான குறிப்பான அறிவுறுத்தல்களை வழங்கியது. முதலாவதாக, இந்த திருவிழாவின் முக்கியத்துவத்தை பற்றியும் அது வழங்கும் அளப்பரிய அருளை பற்றியும் குருக்கள் விசுவாசிகளுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் நம்மை, நம் குடும்பங்களை தயார்படுத்த வேண்டும். மேலும் இந்த செய்தியை இதுவரை கேள்விப்படாதவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். சிந்தித்து பாருங்கள், அடுத்த வருடம் நாம் இருப்போம் என்று யாருக்கு தெரியும்? நமது வாழ்க்கை ஒரு நீர்த்துளி போன்றது, பலவீனமானது மற்றும் நிச்சயமற்றது. முழுமையான ஆன்மீக விடுதலையை பெற நாம் இப்போதே இதனை கொண்டாட வேண்டும். இரண்டாவதாக, இந்த செய்தியை பரப்புவதற்கு நம்மிடம் உள்ள அனைத்து ஊடகங்களையும் ஒலி மற்றும் காட்சி கருவிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று திருச்சபை பணிக்கிறது. இது ஒருவரிடமிருந்து அடுத்தவருக்கு செல்ல வேண்டும். சமூக ஊடகங்களில் தேவையற்ற செய்திகளை பரப்புவதில் நாம் அனைவரும் குற்றவாளிகளே. ஆனால் அவற்றுக்கு பதிலாக ஒரு ஆன்மாவை மீட்கக்கூடிய செய்தியை ஏன் பரப்பக்கூடாது? நீங்கள் இதனை ஒருவருக்கு பகிர்ந்தால் ஒரு ஆன்மா உண்மையாகவே மீட்கப்படலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் இதனை சொல்வதற்கு காரணம், நான் மூட நம்பிக்கைகளையோ அல்லது பொய்களையோ பின்பற்றுபவன் அல்ல.
தர்க்க ரீதியாக உடன்பாடு இல்லாத ஒன்றை என்னால் நம்ப முடியாது. ஆனால் பாவிகளை மீட்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்ததில் ஒரு ஆழமான தர்க்கம் உள்ளது. அந்த தர்க்கம் இருப்பதால்தான் நம் மனதால் இந்த விசுவாசத்தை ஏற்று அணைத்துக் கொள்ள முடிகிறது. இறைக்கருணை என்பது மனித குலத்திற்கான இறுதி உயிர் நாடி என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை போன்ற ஒரு பாவிக்கும் இந்த முழு உலகிற்கும் இதுவே கடைசி நம்பிக்கை. அதனால்தான் நாம் முடிந்தவரை பலருக்கு கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவதாக, பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு குருக்கள் எப்போதும் தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று திருச்சபை பணிக்கிறது. நீங்கள் இந்த திருவிழாவில் தீவிரமாக இருப்பீர்கள் என்பதால் நான் இதனை சொல்கிறேன். உங்களை தயார் செய்யுங்கள். ஒப்புரவு செய்ய ஒரு இடத்தை கண்டறியுங்கள். குருக்கள் அதிக நேரம் இதற்காக ஒதுக்க வேண்டும் என்று திருச்சபை கேட்டுக்கொள்கிறது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் படுக்கையில் இருப்பவர்களின் இல்லங்களுக்கு சென்றும் பாவ சங்கீர்த்தனம் கேட்க வேண்டும். அதன் மூலம் அவர்களும் கருணை திருவிழாவிற்கு தயாராக முடியும். தயாராவதற்கு நம்மிடம் உள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்த வேண்டும். இந்த நாளின் உன்னதமான அருள்களை பற்றி விசுவாசிகளுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். வழிபாடுகளை அழகாகவும் பயபக்தியுடனும் நடத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரும் கருணை செயல்களை செய்ய நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.